வீவர்ஸ், நம்ம இந்த காரை தான் நம்ம எவால்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெனால்டு கைஜர். இந்த வண்டி 7.2 lakhs வாங்கலாமா அப்படிங்கிறத நம்ம எவால்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லாம் நார்மலாக இருக்குது. ஏசி ஆன் பண்ணியாச்சு. ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. என்ஜினோட சவுண்டு அண்ட் ரேடியேட்டரோட ஃபேன் சவுண்டு இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓவராலாக காரோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸ்டீரியர் பக்காவாக இருக்குது. 2022 டிசம்பரில் இது மேனுஃபேக்சரிங் பண்ண காரு. பாயிலாக தான் பார்த்துருவோம். கூலண்ட் ஆயில் இருக்குது. வாட்டர் எதுவும் பாயில் ஆகலை. கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி பார்க்கலாம். சார் ஆக்சிலேட் பண்ணுங்கள். இன்னுமே கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணுங்கள். சார் ஆக்சிலேட் பண்ணுங்கள். பண்ணுங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஸ்மோக் பிளாக் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூ அந்த மாதிரி ஸ்மோக்ஸ் ஏதாவது வருதா பார்ப்போம். சார் ஆக்சிலேட் பண்ணுங்க. போதும் சார். சார் போதும். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியருமே சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் நைட் டைமில் பண்ணுறதுனால கவரேஜ் பண்ண முடியல. இன்டீரியர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏசியுமே நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் செக் பண்ணிடலாம். சென்டர் கன்சோலுமே சூப்பராக இருக்குது. RXT ஆப்ஷனல் இது. டயர் எல்லாமே பக்காவாக இருக்குது. கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கரெக்டாக நல்லாயிருக்கு. நான் சொன்னது இந்த பிராண்ட் நியூ காரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்குது. டயர்லாம் மாற்றவே இல்லை. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு சார் வண்டி? ஸோ ஹார்ட்லி 6000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இது வந்து 2022 டிசம்பரில் பண்ணதா சார்? இது டிசம்பர் 9 தான். ஸோ ஆல்மோஸ்ட் 23 சொல்லலாம். ஒரு வருஷம் ஆயிருக்கு, அவ்வளோதான். வண்டியை பொறுத்தவரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 6330 அவ்வளோதான் ஓடி இருக்குது. இப்போ நான் செகண்ட் கியர் போட்டு ஆக்சிடென்ட் கொடுக்காம கிளச்லேருந்து மட்டும் கால் எடுக்கிறேன். சூப்பராக மூவ் ஆகுது. 1 லிட்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பவர் இருக்காது அப்படின்பாங்க எல்லோரும். ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி ஆஃப் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம 1 லிட்டர் இன்ஜினு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்மோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது. பிரேக் ஆனால் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எவ்வளோ கோட் பண்ணியிருக்கா சார்? 7.8 7.9. இந்த டீலர் வந்து 7.9 கோட் பண்ணியிருக்காரு. இப்போ கஸ்டமர் 7.2 வரைக்கும் பேசியிருக்காரு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓகே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 7.2க்கு தாராளமாக வாங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது வண்டி. பெர்ஃபார்ம்லாம் பண்ணது இல்லைன்னு சொல்ல முடியாது. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் Volkswagen ஸ்கோடா அந்த மாதிரி காரு கூடலாம் டேரெக்டாக பண்ணக்கூடாது. ஒரு 1 லிட்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து வண்டி இழுக்குமா
அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப உங்களை டிசப்பாயின்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நான் கண்டிப்பாக நான் சொல்ல விரும்பலை. ஒரு மிகப்பெரிய ஃபன் அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்ப்பேன். அதாவது எப்படின்னா ரொம்ப என்தியூசிஸ்டிக் பீப்புளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்கன்னா அது இது பெர்ஃபார்ம் பண்ணாது. அது இது மேலே பெர்ஃபார்மன்ஸ் விட அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் இது இல்லை. அது ரெக்குவயர்மெண்ட் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு வேறு வண்டி போகணும். ஆனால் அந்த ரொம்ப ஃபன் எதிர்பார்க்காம ரொம்ப என்தியூசிஸ்டிக் பீப்புள் இல்லாத பீப்புள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் 80% பீப்புள் இருப்பாங்க. அவங்களுடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபில்ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு. அந்த பீப்புளுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டோட ஜாஸ்தியாக ஃபில் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன், மினிமம் ஃபில்ஃபில்னா உட்காரத்துக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கணும். பிறகு வண்டி ஓட்டுறதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மந்தமாக போகக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் அந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸு இது பியாண்ட் பண்ணிடுச்சு. கம்ஃபர்டபுள் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. பிறகு நல்லா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி வண்டி வந்து அந்த டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனுமே ஓகே தான், சரிங்களா. ஆனால் நீங்கள் இந்த காரை நீங்கள் அவுட்ரைட்டாக டைரெக்டாக எடுத்த மாரி சஃபர் எஸ்வி மற்ற சஃபர் எஸ்வியோட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இது வந்து இன்ஃபீரியர் தெரியும். நீங்கள் இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஒரு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டடு, ஏன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது, சரிங்களா. ஸோ அந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஸ்பெக் வெசஸ் ஆக்சுவலில் பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை கொண்டு போயிட்டு வேறு ஏதாச்சும் சப்போர் 4 மீட்டர் உள்ள வண்டியில் ஏதாச்சும் நீங்கள் கம்பேர் பண்ணினா தான் சிக்கல் வரும், சரிங்களா. லைக் வந்து சோனட்டு, தென் வந்து வெனோ, சரிங்களா, ஈகோ ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர் மீட்டர் நீங்களாக வந்து சில வண்டியை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த வண்டி கூட எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா. ஏன்னா அந்த ஸ்பெக் வேறோ இந்த ஸ்பெக் வேறோ, அதனோட ரேட் வேறோ இதனோட ரேட் வேறோ. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோட ஸ்பெக்குக்கு இது நிச்சயமாக ஏமாற்றம் பண்ணலை. ஒரு யூட்டர்ன் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரைஸ் ஆகிடுது. இந்த மாதிரி சொல்லப்போனால் இது நான் லீனியரை வந்து பிக்கப் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கோடா ஃபோக்ஸோலாம் பார்த்தீங்கன்னா நான் லீனியராக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் லீனியராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு வந்து ராக்கெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி ரைஸ் ஆகும். இது அந்த மாதிரி ஆகாது, கம்ப்ளீட்டாக லீனியராக இருக்கும். ஆக்சிலேட்டருக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் எடுத்து ரொம்ப மில்லி செகண்ட் கழிச்சு வண்டி வந்து ஆக்சிலேஷன் ஆகுது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரொபோர்ஷனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டவுன் லெவலில் வச்சு ஓட்டணும். நீங்கள் ரொம்ப ஹை ரேஷியோவில் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வராது. நான் இப்போ தேர்ட் கியர் வச்சுட்டு 35 கிலோமீட்டர் ஸ்பீடு, இப்போ நான் வந்து தேர்ட் கியர் வச்சு எடுத்துகிறேன். கொஞ்சம் டோல் டைம் எடுத்துக்குது இந்த ஆக்சிலேஷன் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த வண்டிக்கு நீங்கள் டியூன் ஆகிக்கணும். அப்படி ஆகிட்டிங்கன்னா இந்த வண்டி பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிடும். கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னு. சார் இப்போ என்னையை பொறுத்தவரையில் இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார், சரிங்களா. நான் வந்து ஸ்கேன் பண்ணியும் பார்த்துட்டேன், அந்த எரர் கூட இல்லை. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது. ஓகே, வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் குட் அந்த மைண்ட் செட்டில் நான் திங்க் பண்ணேன். அந்த குட்டோட என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, பட் அது குட்டோட என்ஜின் அப்படியே டேரெக்டாக இல்லை. இது நிறைய சொல்கிறதா குட்டோட என்ஜின் சொல்லுவோம், பட் அதுலேருந்து நிறைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறைய மாற்றிருக்காங்க. ஓகேங்க சார். நேச்சுரல் ஆஸ்பெக்டராக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்க, கம்ப்ளீட்லி ஓகே. எனக்கு என்னோட அந்த ஒரு மினிமம் லெவல் ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணிடுது. ஓகே ஓகே, சரிங்களா. அந்த லேக் அப்படின்னாங்கிறதுலாம் எந்த காரோட கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் தான் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கார் இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கோடா ஆக்டாவியா லாரா ஓட்டிட்டு வரீங்க, ஒரு ஒரு போலோ வென்ட்டு ஓட்டிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தலாம். ஓகே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாத விஷயத்தில் இந்த கார் தான் என்ட்ரி லெவலாக எடுத்து நீங்கள் ஓட்டுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்ட் பண்ணாது. ஓகேங்க சார், நல்லா தான் இருக்குது, சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது பிரேக்கு கொஞ்சம் சொன்னீங்க இல்லைங்களா, அது இப்போது வண்டியோட நேச்சர் அதுவா இல்லை நம்ம வண்டியோட நேச்சுரல் தான் சார். ஓகே. ஏன் நான் அதை பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆக்சிலேஷன் நல்லா ரைஸ் பண்ணி வண்டி நான் பிரேக் அடித்து நிறைய வண்டி நான் பார்க்குறதுனால அந்த ரிலேட்டிவாக பார்க்கும்போது அந்த காரோடைய லெவலில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்பான்சியாக தான் இருக்குது. ஓகே, சரிங்களா. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஓரளவு பட்ஜெட்டட் வந்து
சஃபர் எஸ்வி எஸ்வி காரு. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் 1-to-1 கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ காஸ்ட்டையும் சேர்த்து தான் கம்பேர் பண்ணி ஆகணும். ஆமாங்க சார். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபேராக பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு மைண்ட் செட் ஒன்று, அந்த கார் ஓட்டிட்டு போகிறவங்களோ இல்லாட்டி அந்த காரை நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கு நிகராக இந்த வண்டியை ஓட்ட நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த கார் வாங்குறீங்களோ அந்த பர்பஸ் இது மீட் பண்ணும், அதுக்கான ஸ்பீடு நீங்கள் ஓட்டிக்கணும். ஓகேங்க சார். அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியம் காரை வந்து நீங்கள் நல்ல க்ளோஸ்அப்பில் போய் கூட நீங்கள் ஈஸியாக பிரேக் அடித்து நீங்கள் வந்து மேனூர் பண்ணிக்க முடியும். ஓகே. இது நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. ஓகே. இதனுடைய டெஃபிஷியன்சி இல்லை, இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, இது இந்த ரேட்டுக்கு இந்த என்ன பெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சரிங்களா? ஸோ வேறு என்ன டவுட் சார்? வேறு ஒன்றும் இல்லை சார். அதே மாதிரி பிரேக் வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு இந்த பிரேக் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக் சரி பண்ண பார்க்காதீங்க. இது வந்து திட்டமாக தான் இருக்குது. சரிங்க சார். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்? வேறு ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி இனிஷியல் நம்ம ஃப்ரெஷர்ன்றதால ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் க்யூர் இல்லை எனக்கு. ஆமாம். ஸோ இதே ஆல்ரெடி நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன் அப்படின்னா ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் இதுக்கு இதுவே கரெக்டாக இருக்குன்னும் போது ஓகே தான் சார். ஸோ வண்டி எடுத்து பார்க் பண்ணிடலாம். ஸ்பேர்லாம் கஸ்டமர்கிட்ட திரும்ப கேட்டுருவோம். சார் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? சார் இல்லைங்க சார், எல்லாமே ஓகே தான். ஓகே தான். சஸ்பென்ஷன் ஓகே சார், எல்லாமே நல்லா இருக்குது சார். ஓகேங்க சார். இந்த வண்டியோட ஸ்டாண்டர்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கங்க. ஓகேங்க சார். சரிங்களா? ஸோ 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 7.2க்கு வாங்கிக்கங்க. இன்னுமே நீங்கள் எவ்வளோ குறைக்கணும்னு உங்களுக்கு வாய்ப்பு இருந்த ஸ்கோப் இருந்தாலும் குறைச்சிங்க. ஓகே. ஃபைனலாக இல்லை 7.2க்கு கம்மியாக தரமாட்டேன், கஸ்டமர் தான் வாங்க இல்லாட்டி கிளம்புங்க அப்படின்னா ஓகே தாராளமாக 7.2க்கு வாங்கிக்கங்க. சரிங்க சார். தட்ஸ் இட் சார். ஷல் வி க்ளோஸ் இட்? ரைட், ஷூர். வீவர்ஸ், இது ரெனால்டு கைஜர். இந்த வண்டியை நம்ம காரை எவாலுவேஷன் பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த காரை வாங்கிட்டு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லியிருக்கோம். 7.2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களா. 7.2K வாங்கி சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்கு இன்னும் ஃபர்தர் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருந்தால் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு அதில் இருந்தால் அப்ளிஷன் இல்லை. பட் அப் டு 7.2 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா வண்டி நல்லா நீட்டாக கிளீனாக இருக்குது. எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்டீரியர் எவ்ரி திங் கம்ப்ளீட்லி ஓகே. ஒன்லி 6000 கிலோமீட்டர் வரைக்கும் RXT ஆப்ஷனல். ஓகேங்களா? ஸோ அதனால் ஐம் ரெக்கமெண்டிங் கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் அவரோட ஃபீட்பேக் என்ன, அவர் சென்னை கார்டெக்ல சர்வீஸ் இருக்குன்னு. சார் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கூப்பிட்டீங்களா, அந்த பர்பஸ் மீட் ஆச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். கொஞ்சம் முன்னாடி கேமரா எடுத்துருந்தீங்க, ஏன்னா அது மைக் எங்களுக்கு இல்லை, அதனால வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. எதுக்கு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் இல்லை சார் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லாமல் இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக எந்த மெக்கானிக்கு இருந்தாலுமே வந்து பார்ப்பாங்க, சும்மா ஒரு டெஸ்ட்டே பார்ப்பாங்க, ஓட்டி முடிச்சுட்டு சரி ஓகே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு எடுக்கணும்னா என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி நான் உங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி எனக்கு அதால் தான் அந்த ஒரு ஹோப்பே வந்து ஹோப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு இதுவோ இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார். சார் இந்த பிஸ்னஸை கொடுத்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.